ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய அப்பா அம்மா பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் தோட்டத்தில், எங்கள் அப்பா அம்மா வச்ச தோட்டத்தில், வீட்டில் காய்ச்ச மரங்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய தேங்காய், மாங்காய் இதெல்லாம் வந்திருக்குது பாருங்கள். எங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது அப்படியே பெரிய பெரிய பிக் ஷாப்பில் சாக்கில் கொண்டு வந்து இறக்குவாங்க. நாங்கள் அப்போல்லாம் ரொம்ப நிறைய வேஸ்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ வந்து நமக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது அதான் அதோட அருமை நமக்கு தெரியுது. பாருங்கள், என்னோடய சொந்த ஊரில், என்னோடய நேட்டிவில் இங்கே எங்களோட வீடு இருக்குது. அங்கே வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லா மரமும் வச்சோம். எங்கள் அப்பா வந்து எல்லா மரங்களும் வாங்கிட்டு வந்து வச்சாங்க. சீத்தா மரம், சப்போட்டா மரம், 15 தென்னை மரம், மாமரம், புளிய மரம், கொய்யாப்பழம், இது எல்லாமே இருந்ததுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த இது அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நான் போகிறதில்ல. என்னோடய தம்பி வந்து அங்கே இருக்காங்க. அவங்க வந்து நேற்று எனக்கு இந்த காயெல்லாம் பறித்து ஊர்லேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதுன்ட்டு எங்கள் தோட்டத்து மாங்காய். பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தனால கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, கொடுத்துட்டு வந்தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி இந்த காய்கறியெல்லாம் வச்சுருக்கேன் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்க்காக. எப்போவுமே அப்பா அம்மானா அவங்க தான் நம்மளோட முதல் தெய்வம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாற்றமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.